அமைச்சர் மனோஜ் தங்கராஜுக்கு எதிராக கன்னியாகுமரியிலிருந்து ஒருத்தர் பேசி அனுப்பிய ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களே வணக்கம். ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடமா? அதே ஐபிஎஸ் அதிகாரி ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். சார் செம்மையாக பேசியிருக்கீங்களா தலைவா? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே போய் பாருங்கள். மிருகமாக இருக்கிறவெல்லாம் மனிதனாக மாறுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் பாருங்கள். ஒரே ஒரு தடவை நீங்கள் உள்ளேக்கு போயிருங்க. அதுக்கு போய்ட்டு அந்த சித்தாந்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. இதுதா. ஆனால் என்ன ஒன்று மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இன்னமும் திராவிடம்ன்ட்டு. கட்டாயமாக ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்த தமிழகத்தை ஆளும். கண்டிப்பாக என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக அதை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் வருது. உதவி கேட்டு வந்தவரை எதுக்கோ அழைத்தீங்களாமே, அது ஏன்னான்னு சொல்லணும். நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி பேசுகிறீங்க, ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறீங்க. என்ன கொடுமை இது! கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இவர் எப்பேற்பட்ட ஒரு தகுதி உடையவர். இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இந்த திமுக அரசாங்கம் அழகு பார்க்குது. இவர் எப்பேற்பட்ட கேஸில் எல்லாம் மாட்டியிருக்காரு. ஆனால் இவர் படித்து ஐபிஎஸ் ஆகி கர்நாடகாவில் ஒரு கலக்கி தமிழ்நாட்டில் பாஜகவுடைய மாநில தலைவராக ஒரு திமுகவை கதிகலங்க வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலே கலக்கிட்டு இருக்காரு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு படித்த இளைஞரை இவர் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசி கொண்டிருக்காரு. இவருடைய லட்சணம் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவரெல்லாம் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு மனிதர் தான் இந்த அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.